ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷினி சார் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குடியாத்தம் கங்கை அம்மன் திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் திருவிழாவுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிட்டோங்க. ஏன்னா சிறுசுக்கு ஒரு நாள் முன்னே நைட்டு தான் கோவிலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கங்கை அம்மன் கோவிலில் எல்லோரும் அடிதண்டா, உருள் தண்டா, நெருப்பு சட்டி, அதுக்கப்புறம் வேப்பஞ்சலை, இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருப்பாங்க. ஸோ எப்போயும் நாங்கள் 3-3:30 மணிக்கு தான் அப்படி போவோம். ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதனால் இந்த தடவை 2-2:30 மணிக்கே நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்தப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் கூட்டமாக தான் இருந்தாங்க. அந்த டைமுக்கு கூட நிறைய கூட்டம் இருந்துச்சு. சரி போயிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு தேங்காய் வாங்கிட்டு எல்லோரும் ஒரு குளியல் போட்டோம். ஸோ தண்ணியில் குளிக்கிறது அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் போய் எல்லோரும் 2 தடவை குளிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் குளித்ததுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் அடிதண்டா, உருள் தண்டாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் 3:30 மணி 4 மணிக்கு வந்திருந்தால் கால் கூட உள்ளே வைக்க முடியாதுங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. அது ரொம்ப டைம் எடுத்துரும் நம்ம அடிதண்டா, உருள் தண்டா போடுறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் உடனே உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் அடிதண்டா போட ஆரம்பிச்சிட்டோங்க. கங்கை அம்மன் சிரசு வந்துட்டு முத்தாலம்மன் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த கண்கொள்ளா காட்சி, அந்த அம்மனை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிதுங்க. ஸோ கண் குளிர மனம் குளிர அந்த அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு தான் நாங்கள் அடிதண்டை போடுறதுக்கு போனோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, முத்தாலம்மன் கோயிலேருந்து அலங்காரம் பண்ணி இது வந்து ஒரு 8:30 மணி இருக்குங்க. ஒரு 8-8:30 மணி இருக்கும். கங்கை அம்மன் சிரசு ஊர்வலம் வந்துருச்சு. முத்தாலம்மன் கோவில்லேருந்து அலங்காரம் முடிஞ்ச உடனே வந்துடும். பட் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு 8 மணி அப்படி தாங்க சாமி வரும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்த்து ரொம்ப திருப்தியாக சாமியை வந்து கும்பிட்டுக்கிட்டோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்து எங்களுக்கு இன்னும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த அம்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வராங்க. ஸோ அவங்கள திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இங்கே பார்த்து முடித்து இங்கே எல்லோரும் கும்பிட்டதுக்கப்புறமா மறுபடியும் வேறு ஒரு ஏரியாலையும் அந்த அம்மா வருதுன்னு தெரிஞ்சோடனே அங்கே போய் எல்லோரும் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் வேண்டிக்கிட்டு வந்துட்டு சூற தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. உண்மையிலே இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. கங்கம்மா சிறுசு வருதுன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் எண்டு எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரமும் கூட்டம் ஜெகன்னு ஜேன்னு இருக்குங்க. எல்லாருமே தேங்காய் உடைச்சிட்ருப்பாங்க. ஒவ்வொருத்தர் 4 மூட்டை 5 மூட்டை இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளோ தேங்காய் உடைப்பாங்க. ஸோ அம்மா கிட்ட வர கங்கை அம்மன் சிரசு கிட்ட வர எல்லோரும் நடுவில் வந்து ஒரு லைனாக நின்றுட்டு மாலை வச்சுட்டு பூ போடுறவங்கெல்லாம் நிற்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்கிடையில் எல்லோரும் வந்துட்டு குங்குமம்லாம் பூசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு எல்லோரும் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அந்த மாதிரி தாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டமாக இருக்காங்க. அப்படியே ஜேன்னு இருந்துச்சுங்க. ஸோ கங்கை அம்மன் வந்துட்டு கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிட்ட வர ஆரம்பித்த உடனே அந்த அம்மனுடைய கூடவே இருக்கிற மஞ்சள் சட்டை போட்டிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வந்துட்டு அம்மன் மாதிரி வேஷங்கள் எல்லாமே போட்டுட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. கோலாட்டம் ஆடிட்டு அது இதுன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அம்மனை வந்துட்டு மறுபடியும் தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அவ்வளோ இதுவாக வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே பாடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கங்கம்மா சிறுசு வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லோரும் எப்படி மாலை வச்சுட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரிங்க, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க மாலை போட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்றதுல தான் அவ்வளோ சந்தோஷம் இருக்குங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு காவல்துறைங்களை வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு பப்ளிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லாவே அவங்க வந்துட்டு அவங்க டியூட்டியை பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு உண்மையிலே பாராட்டு தெரிவிக்கணும்னு தான் நான் இந்த நேரத்தில் வந்துட்டு பாராட்டு தெரிவிக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆசைப்படுறேன். ஸோ
எல்லா காவல்துறைகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோரும் அவங்கவங்க மாடி மேலே நின்றுட்டு தான் அந்த அம்மாவை பார்க்குறாங்க. எவ்வளோ உயரம் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் அங்கே நின்றுட்டு நிறைய மலர்கள், நிறைய பூக்கள், கலர் கலர் கலராக பூக்கள், அந்த பர்த்டேக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணுவோம் பாருங்க, அந்த கலர் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அந்த அம்மா மேலே அப்படியே வாரி இறைக்கிறாங்க. அப்படியே மலை மாதிரி வருதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருந்தது அந்த பூ மாலைகள் எல்லாம் பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு எல்லோரும் அம்மனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கங்கம்மன் சிரசை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வருஷமும் இதே மாதிரி இதை விட இன்னும் சூப்பராகவே நான் உங்களுக்கு கங்கை அம்மன் வீடியோஸ், இன்னும் கொஞ்சம் கங்கை அம்மனுடைய ஹிஸ்ட்ரிங்களை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கங்கை அம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? இந்த சிரசு ஊர்வலத்தில் நீங்களும் இருந்திருக்கீங்களா? அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் பபாய்.